தமிழக வெற்றி கழகம் வெல்லுமா, வாக்கை பிரிக்குமா? என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. விஜய் எல்லாம் எப்படிங்க வெல்லுவாரு அப்படிங்கிற தன்னுடைய கேள்வியை முன்வைக்க அண்ணன் வன்னியரசு அவர்களை அன்போடு அழைக்கணும். மச்சார், ராஜ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டான். அதாவது கோடி கணக்கில் போட்டு படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த படத்துக்கே நீங்கள் படத்தையே வெளியிட முடியல. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. அதுக்கே திணறிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீலுடுவான். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத அறிமுகப்படுத்தினதே விடுதலை சிறுத்தைகள் தான். அதை கேட்டுதான் நீங்க பேசுறீங்க. ஐயா, நீங்க விமர்சிக்கும் போது நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்க விமர்சிக்கும் போது கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. அலங்கார பந்தலிலே, அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. இது கோட்பாட்டு அடிப்படையில் நாங்க பேசுறது. இன்னைக்கு வேணும்னா நாங்க இன்னைக்கு கேட்க போறோம், நாளைக்கு வேணும் நான் கேட்க போறோம். எங்களுடைய உரிமை அது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடையாது, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், Will you share power? தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நடிகர் விஜய் அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. 20% என்கிறார்கள், 40% என்கிறார்கள். சற்று முன்னர் கிடைத்த சகதி 120% என்கிறார்கள். வைகை செல்வன் சொல்லும்போது சொன்னார் 45%, 50%, 120%க்கு போயிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. நீங்களா எங்க வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்கள்தான் சலதான வைக்கணும். ஆண்களுக்கும் பஸ் இலவசம். ஆல்ரெடி 58,000 கோடி ரூபாய் கடன்ல ஓடிட்டு இருக்குது பஸ். ஒரு நாளைக்கு 19.7 கோடி ரூபாய் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. காசு யாரப்ப விட்டு காசு? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அதனால தம்பிகள் எல்லாம், நீங்கள்லாம் மடக்கு ஊதி நண்பர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வாங்க. நாங்கள் ஆட்சியில் வந்துட்டோம், நீங்களும் ஆட்சியில் வாங்க. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. பிஜேபியோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். நான் மனம் திறந்து சொல்றேன், இதுவரை சொல்ல தோல்வி என்பது அறியாதவனா இருந்தேன். நான் யாரால தோத்தேன்? பிஜேபியால தான் தோத்தேன். பிஜேபியால தான் தோத்தேன். பிஜேபியால தான் தோத்தேன். தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 2019 சரி, 2021 சரி, நாங்கள் தோத்தது பிஜேபியால. தெரியாமல் கூட்டணி வைத்து விட்டோம் என்று சொன்ன அதிமுக வெக்கம், மானம், சூடு, சொரணை இல்லாமல் ஏன் பிஜேபியோடு கூட்டணி வைத்தீர்கள்? சாம்பார் ஆப் எனக்கு. இப்போது அது பாசிசம் என்று உங்களுக்கு தெரியலையா? இப்போ அது மதவாதம் என்று உங்களுக்கு தெரியலையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. நடிகர் திலகம் சிவாஜியை விட ஒரு நடிகர் உலகத்தில் யாருமே இல்லை. தங்கப்பதக்கன்னு ஒரு படத்தில் எஸ்பி சௌத்ரியா வருவார். காவல்துறைக்கு அவர் தான் ரோல் மாடல். எனக்கு தெரிஞ்சு லஞ்சம் வாங்காத ஒரே யாருக்கு கிட்னி ஆபரேஷன்? உனக்கு தான். அப்படின்னா நீங்க கிட்னி திருடுற கும்பலா? தெரியுது. தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை சூறையாடுவதற்காக பட்ஜெட்ல தனி வழித்தடம் அமைக்கப்பட்டிருக்கு. கனிம வளங்களை கொள்ளையடிப்பவர்கள் யாரு? ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளரை ஆளும் திமுக எம்எல்ஏ தாக்கினாரே, அப்போ உங்க வாயில புண்ணு இருந்துச்சா? ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது சொல்றாரு அண்ணன் சுப்பீரனன் தான் சொல்லி அவன் வேற என்ன பண்றது? திமுக என்பது கொள்கை கூட்டம், தாவேக்காவிடம் கொள்கை இல்லைன்னு. திமுகவுடைய கொள்கை தான் விருதுநகர் மாநாட்டில் பார்த்தமே. ஆனா கொள்கையோடு கடமையோடு சமூகத்தில உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் திமுக பின்னால் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன் பிறப்பேன், கழக உடன் பிறப்பேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. பையன் சார் இந்த பால்சாமி